பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேலே கிளாஸாகவும் உள்ளே ஒயிட்டாகவும் இருக்கும். அந்த டைமில் ஆஃப் பண்ணுங்க கேஸை. அது சூட்லேயே வெந்துடும். அப்புறம் 1 டம்ளர் பால் எடுத்துக்கிட்டு அதில் 4 ட்ராப்ஸ் வந்து எசன்ஸ் ஊற்றிருக்கேன், ரோஸ் மில்க் எசன்ஸ். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா ஆற்றிக்கணும். அந்த ரோஸ் மில்க்கும் சர்க்கரையும் கரையிற வரைக்கும் ஆற்றிட்டு, நம்ம வெந்த ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கிளாஸில் மாற்றிட்டு இந்த ஆற்றின ரோஸ் மில்க்கும் நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டா நம்மளுக்கு சுவையான ஹெல்த்தியான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடும். இப்போது பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இது பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிடும் போது அவ்வளோ எம்மியாக இருக்கும். அந்த ஒயிட் ஜவ்வரிசி வந்து அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்குது நம்ம ஹெல்த்துக்கு. அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. அதேமாரி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.